நம்ம பல பேருக்கு தெரியாது என்னன்னா, மத்திய பிரதேசத்துல அரசாங்க பள்ளிகளை விட ஆர்எஸ்எஸ் பள்ளிகள் எண்ணிக்கையில் அதிகம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடங்கள்ல தான் பெரும்பாலானவர்கள் படிக்கிறார்கள். அப்போ வந்து அந்த அவங்களுடைய சோதனை களம் நம்ம சொல்ல வேண்டியது எதுனா லெபார்டரி. அங்கதான் லெபார்டரி வந்து மத்திய பிரதேசம் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்போ நான் ஒரு ஜான்சின்னு ஒரு இடத்துல வேலை செஞ்ச ஒரு ஊர்ல, ஒரு பஞ்சாயத்துல 30 நாள் நான் அங்க இருந்தேன். 30 நாளும் அங்க ஊர்ல இருக்கிற பெண்கள் வந்து ஒரே சேலை தான் கட்டியிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஒரு சின்ன மளிகை கடையில நீங்க ஒருத்தர் பேட்டரி வச்சிருக்காரு, நீங்க செல்போனை சார்ஜ் பண்றதுக்கு 10 ரூபா. ஓஹோ. பேரண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சு நேரமே வேலைக்கு போக வேண்டியிருக்கு. நீங்கள் அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு கூலிங்கிற சூழல் இந்த 5 வருஷத்தில் கரூர்லேயே அந்த 5 வருஷம் 10 வருஷத்தில் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து நீங்கள் அடுத்து வந்து சில நேரங்களில் உணவு கொடுக்குறாங்க, ஆனால் அது சத்தான உணவோ சரிவிகித உணவோ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழலில் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சின்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு மதிய உணவு திட்டத்தை நம்ம அவ்வளோ குழந்தைகளுக்கு போட்டது ஒரு புரட்சியோ, அதே மாதிரி காலை உணவு திட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சி. 25 ஆண்டு காலமாக இவங்க நடத்துகிற ஆட்சிங்கிறது அவ்வளோ மோசமாக இருக்குது. ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஏன் அப்படின்னா ராஜஸ்தானில் மாறி மாறி காங்கிரஸ் ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. வட மாநிலங்களில் இவங்க பாஜக முன்னிறுத்துகிற இந்த இந்துத்துவ மத அரசியல் மீது மக்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். பாஜகவினுடைய மதவாத அரசியல், மக்கள் விரோத வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒருவரைக்கு தாழ மாட்டேன், என்னை இவனும் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். கேரளா, தமிழ்நாடு இந்த 2 இடங்கள்லையும் இருந்த ஒரு சமூக மாற்றம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக 100 வருஷமாக கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து அங்கெல்லாம் முயற்சி செய்யலையா? இப்போ மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் பண்ணியிருக்காரு, ஜோதிராவ் பூலே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருந்துருக்கு போயிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்குறோம் அந்த 2 ஸ்டேட்லையும். ஏன் அங்கே அது மாதிரி தொடர்ச்சி இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? சார், இங்கே வந்து தமிழ்நாட்டில் பெரியார் இருந்திருக்காரு. ஆமாம், பெரியார் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வந்து என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாப்புலரான ஒருத்தர் கிடையாது. ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் என்றைக்கும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் போய் பங்கெடுத்தவர் கிடையாது. ஆனால் அவர் இப்போ என்ன 74 தவறி போகிறார் இல்லையா? 74 தானே? அப்போலேருந்து இப்போ வருஷம் என்ன, இப்போ வரைக்கும் வந்து இன்னும் பேசப்படுறாரு, இன்னும் வெறுக்கப்படுறாரு அப்படிங்கிறது தொடர்ச்சி இருக்குல்ல. அந்த மாதிரி ஏன் மகாராஷ்டிராவில் நடக்கலைன்னு கேட்குறேன். சார், அது இங்கே வந்து அந்த பெரியார் பாப்புலராக அந்த காலத்தில் இல்லைன்னா கூட ஒரு 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 இறுகி போன ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சாதிய கட்டமைப்புகளை வந்து அவர் தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்குறார். ஒரு 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 இனம் சார்ந்த ஒரு ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு மொழி சார்ந்த விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். அவருடைய மொழி கரடு முரடாக இருக்குது, அவர் ஒரு முறையான படிப்பை படித்தவர் இல்லைங்கிற எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆழமான விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் உலகிலேயே முதல் ஃபெமினிஸ்ட் பெரியாராக தான் இருப்பார். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் சிந்திக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் ஒரு 125 வருஷத்துக்கு முன்னே அவர் யோசிச்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து சமூகம் சார்ந்த தாக்கம் அதிகம் இருந்திருக்கு. மேபி அதை ஃபாலோ பண்றவங்க அந்த கம்மியா இருந்திருக்கலாம், ஆனா அதனோட தாக்கம் இருந்திருக்கு. அதை ஒட்டி வந்து நீங்க காமராஜரே இருந்தா கூட தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஒரு பெரியாருக்கும் காமராஜருக்கும் சித்தாந்த ரீதியான வேறுபாடுலாம் கிடையாது. நீங்க பெரியாரே காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருக்காரு. அங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள நிலவிய சூழல் காரணமா அவர் வந்து வெளியில போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் காமராஜரை ஆதரிச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அதை ஒட்டி திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா கேரளால நாராயணகுருவுடைய தாக்கம் கடுமையா இருந்திருக்கு. அதற்கப்புறம் அங்க உலகின் முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வர்றாங்க. சோ அங்க அரசியல் நிலைப்பாடு மாறுது. அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியே மற்ற காங்கிரஸ் கட்சிகள்ல இருந்து வேறுபடுறதை நீங்க பார்க்க முடியும். நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள்ல கேரளா காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு கடுமையான முரண்கள் இருந்ததை நான் கடந்த காலத்துல பார்த்திருக்கேன். அதே மாதிரி கர்நாடகால கூட நீங்க பசவண்ணா மூவ்மெண்ட் இருந்த ஏரியாக்கள்ல இன்னைக்கும் வந்து வேற மாதிரி இருக்கு. இதுதான் நார்தன் கர்நாடகால இருக்கிற மடங்கள் நம்ம ஆரியத்துக்கு தூக்கி பிடிக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தாக்கம் இருந்திருக்கு. அதன் தொடர்ச்சியா தான் அங்க இருக்கிற அரசுகள் அதன் நிலைப்பாடுகள் இருந்திருக்கு. ஆனா நீங்க மகாராஷ்டிரால நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிபாய் பூலே இருந்திருக்காங்க, அம்பேத்கர் இருந்திருக்காங்கன்னா அது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தாக்கமா இல்லை. நீங்க அம்பேத்கருடைய சூழல் காரணமா அவர் வந்து ஒரு தலித் சமூகத்துக்கு தலித் சமூகங்களை தாண்டி ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட
பிரதிநிதியா பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அம்பேத்கருக்கு இருக்கு. ஏன்னா வேற யாரும் பேசலைங்கிறப்ப அம்பேத்கருக்கு அதுதான் வந்து ஒரு 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 முதல் ப்ரியாரிட்டியா இருக்க முடியும். ஸோ அப்படி பேசுறப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தினுடைய குறைகளை நீங்க நேரடியா ஒரு சுட்டி காட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கு. பட் அதை தாண்டியும் அம்பேத்கர் ஏற்படுத்தின தாக்கம் வந்து ரொம்ப தீவிரமான தாக்கம் தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அது வந்து மகாராஷ்டிராவை தாண்டியும் நீங்க பல்வேறு மாநிலங்கள்ல வட மாநிலங்கள் இருக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க யூபியில ஒரே ஒரு சேஞ்ச் வந்து அது ஒரு சமூக மாற்றம், ஒரு பெரியார் மாதிரி ஒரு ரிஃபார்மிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். ஆனா கன்ஷிராமுடைய பிஎஸ்பி, மாயாவதி அவர்களுடைய பிஎஸ்பி கிடையாது. கன்ஷிராம் அவர்களுடைய பிஎஸ்பி ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு. யூபி மாதிரி மிக இறுக்கமான ஒரு சாதிய கட்டமைப்பும் ஒரு மத கட்டமைப்பும் இருக்கிற ஊர்ல கன்ஷிராம் மாதிரி ஒருத்தர், அவர் அந்த ஊர்க்காரர் கூட கிடையாது, அவர் பஞ்சாப்ல இருந்தவர், மகாராஷ்டிராவில் வேலை பார்த்தவர். அவர் யூபியில போய் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து அவர் ஒரு கட்டமைச்சு அதை ஒரு அரசியல் கட்சியா மாத்தி அதை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குரிய அரசியல் அதிகாரத்தை பெறறதுக்கு அவர் அதை பயன்படுத்தியிருக்கார். அந்த விதத்துல அது யூபியில ஒரு தாக்கத்தை ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில, தலித் மக்கள் மத்தியில அதை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அன்டச்சபிலிட்டி எல்லாம் தாண்டி மாயாவதி அரசாங்கத்தினுடைய தாக்கூர்களும் பிராமணர்களும் தலித்துகளும் சேர்ந்த ஒரு பரிசோதனை முறையிலான ஒரு ஆட்சியும் அங்க நடந்திருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது நடக்கல. நீண்ட காலம் இந்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க காந்திய தாக்கம் தான் அங்க இருந்திருக்கு. காந்தி தான் இந்தியாவெங்கும் சுற்றி திரிந்த ஒரு மனிதர். மக்கள் மனங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையின் மூலம், தன்னுடைய சமரசமற்ற அரசியல் மூலமா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அதற்கப்புறம் நீங்க வந்து ஒரு நேருவுடைய 17 ஆண்டு கால ஆட்சி அந்த காந்திய சிந்தனைகளுடைய இல்ல மார்க்சிஸ்ட் சிந்தனைகளுடைய ஒரு துவக்கமாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த தொடர்ச்சி வந்து பல்வேறு காரணங்களால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அறுபடுது. ஆனால் தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ அந்த தொடர்ச்சி அறுபடலை. நம்ம அதை பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் கூட ஒரு மாற்றம் இருக்குது. பட் இருந்தாலும் மகாராஷ்டிராவில் பல எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. நீங்கள் இந்தியாவிலேயே வந்து அனைத்து பெண்களும் உள்ள ஒரு அனைத்து பெண்களுமே வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே பெண்களாக இருக்கிற பஞ்சாயத்து எங்கே இருக்குதுன்னா 1950s அது மகாராஷ்டிராவில் தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி மகாராஷ்டிராவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான காலமாக தொடர்ந்து இருந்திருக்கு. நம்ம யூபிஎல்ல கொண்டு வந்த இது இருக்குல்ல 100 நாள் வேலை உறுதி திட்டம், அந்த 100 நாள் வேலை உறுதி திட்டம் முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனது மகாராஷ்டிரா. அவங்க தொடர்ந்து பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வேலை. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகள்லாம் அவங்க பண்ணிட்டு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக அவங்களுடைய மாற்றம் இருக்கலாம். ஆனா கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. சரத்பவார்லாம் கோஆபரேட்டிவ் மூலமா தான் அவர் அரசியலுக்கே வராங்க. ஸோ அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் இன்னைக்கும் வந்து மகாராஷ்டிரா முழுக்க முழுக்க காவிமயமாயிருச்சு நீங்க சொல்ல முடியாது. நீங்க RSS தலைமையகம் நாக்பூர்ல தான் இருக்குது. ஆனா நாக்பூர்ல தலைமையகம் இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா நம்மளாம் யூபின்னு நினைப்போம். அவங்களோட உண்மையான ஹார்ட்கோர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இடம் வந்து மத்திய பிரதேஷ் தான். நம்ம பல பேருக்கு தெரியாது என்னன்னா மத்திய பிரதேசத்துல அரசாங்க பள்ளிகளை விட RSS பள்ளிகள் எண்ணிக்கையில் அதிகம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்கள்ல தான் பெரும்பாலானவர்கள் படிக்கிறார்கள். அப்போ வந்து அந்த அவங்களுடைய சோதனை களம் நம்ம சொல்ல வேண்டியது எதுனா லெபார்டரி வந்து மத்திய பிரதேசம் தான். ஸோ அதனால அது சில நேரங்கள் அந்த லெபார்டரியை காங்கிரஸ் கட்சினால உடைக்க முடியுது. சில நேரங்கள்ல காங்கிரஸ் கட்சி அதை உடைக்கிறதுல பின்னடைவுகளை எதிர்கொள்றது. ஆனா நாங்க திருப்பி தொடர்ந்து முயற்சி பண்றோம். ஸோ அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த நார்த் இந்தியால வந்து அந்த சித்தாந்த ரீதியான தாக்கம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் கல்வி குறைவா இருக்கு. நீங்க இடஒதுக்கீட்டுக்கு அங்க வேலையே இல்லாம இருக்குது. வேலை வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் மிகப்பெரிய அளவுல வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் வர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யூபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து பெருமளவுல வந்து தென்னிந்தியாவை நோக்கி அவங்க லேபர்ஸ் வர்றதை நம்ம பாக்குறோம். ஏன்னா அங்க வேலை கிடையாது. நான் எந்த அளவுக்கு வறுமை கொடுமையா இருக்குன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் யூபியில போய் ஒரு 4 மாசம் வேலை செஞ்சேன். ராகுல் காந்தி அவர்கள் பெண்களுடைய ஒரு பெண்களை அதிகாரப்படுத்துறதுக்கு ஒரு குழு ஆரம்பிச்சு நடத்தி. ஹிந்தி பேச முடியுமா? தெரியாது. எப்படி கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிறது. ஓகே. அப்புறம் சிலதெல்லாம் சார் நமக்கு புரியும். நீங்க பெண்களுங்கிறப்ப நம்ம சுய உதவி குழுக்கள் மத்தியில தான் நான் வேலை செஞ்சேன். அப்ப நான் ஒரு ஜான்சின்னு ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்துல 30 நாள் நான் அங்க இருந்தேன். 30 நாளும் அங்க ஊர்ல இருக்கிற பெண்கள் வந்து ஒரே சேலை தான் கட்டியிருப்பாங்க. அதான் எப்படின்னு பார்த்தா நீங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் காட்டுக்கு போவாங்க, போய் விறகு வெட்டிக்கிட்டு வருவாங்க. அடுத்த நாள் அதை கொண்டு அந்த விறகு கொண்டு சந்தையில விற்பாங்க. 30 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சேலையை துவைச்சு நல்லா புழிஞ்சு அந்த படல்ல போட்டுருவாங்க. தண்ணி சொட்டு சொட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இவங்க குளிச்சுட்டு அந்த கீழே இருக்கிறத முறுக்கி அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த ஈரச்சேலையை உடம்புல சுத்திக்குவாங்க. கொஞ்ச நேரத்துல உடம்பு சூட்டுல அந்த சேலை காஞ்சிடும்.
ஸோ அவ்வளவு கொடிய வறுமைகள் இருக்கு. ரீசார்ஜ் பண்றதுக்கு சார்ஜ் பண்றதுக்கு 10 ரூபான்னு சொல்லுவாங்க மொபைல. நான் வந்து ஒருவேளை இவங்ககிட்ட பணம் இல்லாதனால 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க போல நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஒரு சின்ன மளிகை கடையில நீங்க ஒருத்தர் பேட்டரி வச்சிருக்காரு, நீங்க செல்போனை சார்ஜ் பண்றதுக்கு 10 ரூபா. ஓஹோஹோ, ஓகே. ஸோ அவங்க சார்ஜ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இங்க இருக்கிற மைக்ரேண்ட் லேபர்ஸ் காசு போட்டு இவங்க பேசுவாங்க அங்க. ஸோ ஃபேமிலி பிளானிங் நடக்கல இன்னும். அப்போ வந்து ஒரு குடும்பத்தில் நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் தான் அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, ஒரு தவறான ஒரு புரிதலை நிறைய பக்கம் பரப்புறாங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா சமூகங்கள்லயும் நீங்க வந்து ஒரு 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க. குறிப்பிட்ட அதான் நீங்க அந்த அப்பா காஸ்ட்டை தவிர நீங்க இப்போ ஓபிசி சமூகங்கள்ல, பிசி சமூகங்கள்ல, எம்பிசி சமூகங்கள்ல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்த குழந்தை நிலைக்கும்னு உங்களால சொல்ல முடியாது. நீங்க வந்து அங்க வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப அதிகம், சிறு குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டும் அதிகம். அப்ப நீங்க வந்து அதனால எந்த குழந்தை பிழைக்கும் தெரியாதனால நிறைய குழந்தைகள் அவங்க பெற்றுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங் சம்பந்தமான ஒரு பெரிய விழிப்புணர்வும் அங்க கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நம்ம வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நம்ம ஒரு சமூகத்தை முன்னெடுத்துட்டு போறதுக்காக நம்மளை தண்டிக்கிறாங்க. மக்கள் தொகை குறைவா இருக்கு, உங்களுக்கு நாங்க காசு தர மாட்டோம்னு ஒரு ஒன்றிய அரசாங்கம் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர் வந்து ஒரு சமூகம், மதம், அரசியல், பொருளாதாரம், இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபேக்டர் வந்து நீங்க வட இந்திய தேர்தலை வந்து தீர்மானிக்கும். அந்த இதுக்கு ஜான்சில இருந்தேன்னு சொல்றீங்களே, அந்த ஒரு சிலை கட்டிக்கிறாங்கிறீங்க, விறகு வெட்டிட்டு வந்து விற்பாங்கிறீங்க, சாப்பாடு இல்லை. இந்த சாப்பாடுக்கு கஷ்டம் தான். நீங்க சொன்னீங்க அந்த அரிசி போடுறாங்க மத்திய பிரதேசல அப்படின்னு. அரிசி இவங்க போடல சார். யூபி அரசாங்கம் அன்னைக்கு காங்கிரஸ் தலைமையிலான யூபி அரசாங்கம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தோம். உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலமா தான் அந்த இலவச அரிசியை அதிகப்படுத்தணும். அதுக்கு முன்னே தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல இருந்திருக்கு. ஆனா எல்லாருக்கும் பண்றதுங்கிறது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் உணவு பாதுகாப்பு சட்டம் பண்ணது. அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் வராதுக்கு முன்னாடி பல பேர் பட்டினி தான் கிடக்குறாங்க. நீங்க ஒரு அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா குழந்தையும் வந்து இப்படி வயிறு பெருசா மால் நியூட்ரிஷனா இருக்கும், ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் கும்பலா கிளம்பி இந்த பெண்கள்லாம் வந்து விறகு வெட்ட போயிடுவாங்க. அங்க ஒரு அரை கூறு மாதிரி தான் இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் வந்து சின்ன வயசுலயே இருக்குது. வயசான பாட்டிகள் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு ஒரு சப்பாத்தியும் ஒரு வெங்காயத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க. அந்த குழந்தை மண்ணில் உட்காந்து இந்த சப்பாத்தியும் ஒரு வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க அதுக்கு என்ன சத்து இருக்கும்? நீங்க ஒரே அது வாழ்க்கை ஃபுல்லா அதனுடைய இளமை காலம் ஃபுல்லா, அது குழந்தையா இருக்கிற காலகட்டத்திலே ஃபுல்லா அது வந்து சப்பாத்தியும் வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னா நீங்க அதுக்கு என்ன வரும்? அந்த நேரத்துல தான் நம்மளுடைய மதிய உணவு திட்டம்ங்கிறது, இன்னைக்கு இருக்கிற காலை உணவு திட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காலை உணவு மதிய உணவு திட்டம் நம்ம இந்தியாவிலேயே முதல் முறை நம்ம தான் அதை விரிவுபடுத்தி அவ்வளவு போட்டது காமராஜர் பீரியட். ஆனா அதற்கப்புறம் வந்து நம்ம வந்து வறுமை ஒழிஞ்சிருச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அதனாலதான் நிறைய பேர் படிக்கவே வந்தாங்க, பள்ளிக்கூடங்கள் நம்ம அதிகப்படுத்தோம். இன்னைக்கு காலை உணவு திட்டம் போட்ட அப்புறம் நம்ம போய் நான் என்னுடைய தொகுதிகளில் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு நான் போயிருக்கேன். நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போற பழக்கம் எனக்கு இருக்கு. நீங்க போனா என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியிலேயே குழந்தைகள் நிறைய பேர் காலையில சாப்பிடாம வர்றாங்க. அது பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு பேரண்ட்ஸ் காலையில எந்திரிச்சு நேரமே வேலைக்கு போக வேண்டி இருக்கு. நீங்க அன்னைக்கு வேலைக்கு போனா தான் அன்னைக்கு கூலிங்கிற சூழல் இந்த 5 வருஷத்துல கரூர்லயே அந்த 5 வருஷம் 10 வருஷத்துல அதிகமாக இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ வந்து நீங்க அடுத்து வந்து சில நேரங்களில் உணவு கொடுக்குறாங்க, ஆனா அது சத்தான உணவோ சரிவிகித உணவோ நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழல்ல இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சின்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு மதிய உணவு திட்டத்தை நம்ம அவ்வளவு குழந்தைகளுக்கு போட்டது ஒரு புரட்சியோ, அதே மாதிரி காலை உணவு திட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஏன்னா நம்ம வந்து தேர்தல் அறிக்கையில கூட நம்ம சொல்லலை நம்ம பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம்னு சொன்னோம். காலையில் சத்துணவு போடுமா, காலையில் சாப்பாடு போட நம்ம சொல்லலை. அதை இன்னும் விரிவுபடுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு பார்த்து செய்யறோம். நம்ம ஊர்ல ஒரு குழந்தைக்கு படிக்கணும்னு நினைக்கிறோம், படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாட புத்தகங்கள் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்கு செருப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு நோட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல பள்ளிக்கூடங்களை அமைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாமே இல்லாத சூழல்ல ஒரு குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகிறாங்க. அப்ப தென் மாநிலங்களுடைய சிந்திக்கும் திறனுக்கும் வட மாநிலங்களுடைய ஒரு சிந்திக்கும் திறனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த பழைய வடமாநில மக்கள் மீது நம்ம போட முடியாது. இந்த 25-30 ஆண்டுகளாக தான் வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து இந்தியா நிகழ்த்தி இருக்குது. குறிப்பா 91 லிபரலைசேஷன் மேல நமக்கு நிறைய கிரிவன்ஸ் இருந்தாலும் கூட அந்த தாராளமயமாக்கல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா அதெல்லாம் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்காது. ஏன்னா இந்த 25 ஆண்டு காலமாக இவங்க நடத்த
நடத்துற ஆட்சிங்கிறது அவ்வளவு மோசமா இருக்கு. ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் பெட்டரா தெரியும். ஏன் அப்படின்னா ராஜஸ்தான்ல மாறி மாறி காங்கிரஸ் ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. குறிப்பா அசோக் கெலாட் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல நம்ம என்னவெல்லாம் பண்றோமோ அந்த மாதிரி மாற்றங்களை வந்து அவர் பண்றதை நம்ம பாக்குறோம். அஸ்ஸாம்ல தருண் கோகையோட அந்த 3 ஆண்டு காலம் 3 டேர்ம்ஸ்ங்கிறது இதெல்லாம் பண்ணின ஒரு இதை எனக்கு அவங்க 2 பேரையும் தனிப்பட்ட முறையிலேயே தெரியும். ஸோ அவங்கெல்லாம் வந்து நாங்கள் தென்னிந்தியாவை பார்த்து அந்த மாதிரி நாங்கள் எல்லா வளர்ச்சியும் உருவாக்கணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுகளோடு இருக்கிற முதலமைச்சர்களாக இருக்காங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் குஜராத் பாருங்க, 25 வருஷமா இவங்க இருக்காங்க. என்ன குஜராத்துடைய இண்டிகேட்டர்ஸ் எல்லா இடங்கள்லையும் அவங்க ரொம்ப புவரா இருக்காங்க. பட் என்னன்னா இதையெல்லாம் வந்து வெளியில சொல்லாத ஒரு பிரச்சாரம் வந்து தொடர்ச்சியாக வட மாநிலங்கள்ல கட்டமைக்கப்படுது. அதனாலதான் அந்த சமநிலை இல்லைன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்றாரு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய தாக்கம் நான் நினைக்கிறது, நிச்சயமா இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதை நான் கூட இருந்து கண்ணால பார்த்தேன். லட்சக்கணக்கான மக்கள் வந்து நீங்க வந்து கூட்டத்துல தள்ளி விழுந்து அடிபட்டு மிதிபட்டு ஆனாலும் யாரும் போக மாட்டாங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் புழுதி பறக்க ஒரு கூட நடந்தாங்க. அப்படின்னா அந்த வட மாநிலங்கள் நடந்தாங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல இவங்க பாஜக முன்னிறுத்துகிற இந்த இந்துத்துவா மத அரசியல் மீது மக்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இருந்தா ஏன் லட்சக்கணக்கான பேர் வராங்க? தமிழ்நாட்டில் வர்றாங்க, கேரளாவில் வராங்க, கர்நாடகாவில் வராங்க, ஓகே. நீங்க ஏன் மத்திய பிரதேசத்தில் வராங்க, ஏன் யூபியில் வராங்க, ஏன் ராஜஸ்தான்ல வராங்க? அப்போ வந்து இந்த அரசியலை வந்து மக்கள் பாஜகவினுடைய மதவாத அரசியல், மக்கள் விரோத வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை தாண்டியும் நம்மளும் ஒரு சில விஷயங்களை முன்ன எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. அதை முன்ன எடுத்துட்டு போனா நமக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 2வது யாத்திரை நடக்குது. இப்போ நீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல நடக்குது. குறிப்பா மணிப்பூர்ல வந்து யாருமே போகல. நீங்க அந்த அவ்வளவு பெரிய வன்முறை நடந்து பெண்கள் பொதுவெளியில பாலியல் வன்முறை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அரசாங்கமே அதையெல்லாம் பாஜக அரசாங்கமே துணை நின்று நடத்தி அப்படி ஒரு நம்பிக்கைகளே சிதைந்து போன ஒரு நேரத்துல நாங்க தலைவர் போனாங்க, நான் கூட போய் பார்த்தேன். அன்னைக்கு வந்து நீங்க யாருமே போகலைங்கிற ஒரு சூழல் இருந்து அதுக்கப்புறம் அதே மாதிரி சூழல் இருக்கு. கொஞ்சம் தணிஞ்சிருந்தா கூட பெருசா மாறிடல. இன்னைக்கு அவர் போறப்ப நான் போயிருந்தேன் துவக்க விழாக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அந்த அவ்வளவு பெரிய வன்முறைக்கு அப்புறம் முதல் முறையா மக்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து நிக்கிற முதல் நிகழ்வா இந்த யாத்திரை நிகழ்வு தான் இருக்கு. அப்போ வந்து மேலும் மேலும் வந்து பாஜக மக்களை நெருக்குகிறப்ப மேலும் மேலும் நரேந்திர மோடி அரசாங்கம் மக்களை வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்திற்கு உள்ளாக்குற நேரத்துல காங்கிரஸ் கட்சியோ மற்ற எதிர்கட்சிகளோ மேலும் மேலும் வந்து இந்த அதிகாரத்திற்கு அடிபணியாம இந்த அடக்குமுறைகளுக்கு இந்த இடிக்கோ இல்ல சிபிஐக்கோ இல்ல இன்கம் டேக்ஸ்க்கோ பயப்படாம நம்ம மீண்டும் மீண்டும் போய் மக்கள் மத்தியில் நிற்க வேண்டியிருக்கு. அதை தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம முதலமைச்சர் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா முழுக்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்கிறாங்க. ஆனால் இது ஒரு எண்டுன்னு நான் நினைக்கல சார். பாஜகங்கிறது வெல்லவே முடியாத ஒரு கட்சி நான் நினைக்கல. நீங்கள் நம்பர் படி பார்த்தீங்கன்னா கூட 304 சீட்டு அவங்க வச்சிருக்காங்க. நீங்கள் அவங்களை 250க்கு தான் குறைக்கணும். 250க்கு நீங்க 54 சீட்டு தான் நம்ம குறைக்க போராட வேண்டி இருக்கு. நீங்க ஒரு வெல்லவே முடியாத கட்சி மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களே ஒழிய நீங்க இந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் எத்தனை சட்டமன்ற தேர்தல்களை பாஜக தோத்துருக்கு, எத்தனை சட்டமன்ற தேர்தல்களில் அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்த்து பின்வாசல் வழியா ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி ஆட்சி அமைச்சிருக்காங்க. மிக நிச்சயமா மக்கள் வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேரழுத்தத்தில் இருக்காங்க, பெருந்துயரத்தில் இருக்காங்க. அவங்களை வந்து இந்த அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்சாம இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தேர்தல் களத்திலையும் சரி ஒரு சமூக களத்திலையும் சரி நிற்க வேண்டிய வரலாற்று கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நாங்க எத்தனை தடவை சஸ்பெண்ட் ஆனாலும் நாங்கள் பயப்படுறது. சரி, இவ்வளோ ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வருகைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம கலந்துரையாடுனதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அரசியல் நிலவரம் வட இந்தியாவில் எப்படி இருக்குது, தென்னிந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் மின்னம்பலம் நேரலுக்கு எடுத்து சொன்னதற்கு அவர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி சார். உங்களோட பேசுறது எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.